இன்னைக்கு நாம தியானம் செய்ய போகிறோம். அதுல இந்த 50வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியோட இன்னைக்கு ஆரம்பிக்கிறார். அவர் பேசின வார்த்தைகள்ல இது ஒன்று. அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஒரு சின்ன ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தை உடையதையா, இந்த வார்த்தையினுடைய மகத்துவம் உள்ள பிரசனம் வெளிப்படட்டும். இந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறட்டும். இந்த வார்த்தையின் மறைந்திருக்கிற மன்னாவை எங்களுக்கு தாரும். இது பிரயோஜனம் உள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே எண்ணத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்டே வந்து இயேசுவினில் கை போட்டு அவரை பிடித்தார்கள். யாரை பார்த்து ஏசப்பா இந்த வார்த்தையை சொல்றாரு? யூதாஸ் காரியத்தை பார்த்து அழகான வார்த்தையை பயன்படுத்துறாரு. சிநேகிதனே, ஒரு நல்ல நண்பனாய் அவரை பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா தன்னை காட்டி கொடுக்க போறான்னு அவனுக்கு தெரியும். அவனை அனுப்புனாரு, எல்லா காரியம் செய்ய சொன்னாரு. ஆனா இயேசுவானவர் ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்னன்னா, அங்க அவனை சிநேகிதனே, ஒரு மரணம் நெருங்குது. ஆனா கூட இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் ஒரு பரிதபிப்பு அவருக்கு இருக்குது. அதுல அவர் கொடுக்கிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கு? ஒரு 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 மிகுதியான பாசம் நிறைந்த வார்த்தை. அல்லேலூயா. சிநேகிதனே அப்படின்னு சொல்லும் பொழுதே அவன் உள்ள உடைக்கப்படக்கூடாதா? உடைந்திருக்க கூடாதா? என்னத்துக்காய் வந்தாய்? அவருக்கு தெரியும். ஆனா அவன் என்ன சொல்ல போறான், அவன் என்ன வார்த்தை பயன்படுத்த போறான்னு ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த 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 பதம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷித்ததா இருக்கிறது. சிநேகிதனே. யோவான்ல ஆண்டவர் சொல்றாங்க, இனி உங்களை ஊழியக்காரர் என்று அழைப்பதில்லை, சிநேகிதனே என்று நான் கூப்பிட போறேன். ஏன் சிநேகிதன்? ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்லுவாங்க, சில பேரை கேட்டா, அவங்க ஃப்ரெண்ட்ஸை போய் கேட்டா அவனை குறித்ததான காரியம் எல்லாமே தெரிஞ்சிரும். அவன் யாருன்னு தெரிஞ்சிரும். யார்கிட்ட போய் கேட்டா? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் கேட்கும் பொழுது ஃப்ரெண்டு எல்லாத்தையும் சொல்லிடுவாரு என்ன காரியம்னு. ஏன் அவர் இவனை கூப்பிட்டாருன்னா, அவன் கூட இருக்கும் பொழுது அவனை ஃப்ரெண்டா பரலோக ராஜ்யத்தின் மகிமையை அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காரு. உங்க ஃப்ரெண்டுகிட்ட போய் உங்களை பத்தி கேட்டா, உங்க வீட்டில் ஒரு பொருள் வாங்கினோடனே முதல்ல போய் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவோம். ஒரு சாப்பாடு செஞ்சோடனே ஃப்ரெண்டுக்கு கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்லுவோம். ஒரு ஷர்ட் எடுத்துட்டோம்னா கொண்டு போய் ஃப்ரெண்டு கொடுப்போம். ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்போம் எங்க போகலாம், இந்த காரியம் செய்யணும்னே முதல்ல என்ன செய்வான்? ஃப்ரெண்டுகிட்ட போய், ஏய் நான் கார் பார்க்கலான் இருக்கேன்டா, எந்த ஷோரூம் போகலான்டா, டாட்டா போகலாமா, இந்த ஏபிடி போகலாமா, இல்லை எங்கே மகேந்திரா போகலாமா, எதுக்கு போனால் நல்லா இருக்கும்? யார்கிட்ட போய் கேட்போம்? ஃப்ரெண்டுகிட்ட. ஏய் ட்ரெஸ் எடுக்க போகலான்னு நினைக்கிறேன், எங்கே சீப் அண்ட் பெஸ்ட், எங்கே எடுக்கலாம், நல்லா இருக்கணும், ஆனால் எங்களுக்கு ஏற்றதாக இருக்கணும். பாஸ்டமா டக்குன்னு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபோன் அடிச்சிருவாங்க டீச்சர்ஸ்க்கு. ஏய் எங்கப்பா பெஸ்ட்டு ட்ரெஸ் எங்கப்பா இருக்கு அப்படின்னு. அவங்க அங்கேருந்து அவங்க போய் எடுத்த அனுபவமெல்லாம் இருக்கும்ல, அதை குறித்து அவங்க அங்கேருந்து சொல்லிடுவாங்க. ஏசப்பா எதுக்கு தெரியுமா அவனை சிநேகிதன் என்னன்னா, நம்மளை ஏன் தெரியுமா அவர் சிநேகிதன் கூப்பிடுறாரு? நீ என்கிட்ட உன்னுடைய காரியத்தெல்லாம் என்கிட்ட சொல்லுவேன், உனக்கு கிடைச்ச எல்லாத்தையும் நீ அவர்கிட்ட சொல்லுவ அப்படின்னு. அவரை ஃப்ரெண்டா ஏத்துக்கணும். ஃப்ரெண்டு கிட்ட போய் எல்லாம் சொல்லுவோம்ல. சில பேர் கவனிச்சிருக்கீங்களா? அந்த ஃப்ரெண்டு நமக்காக சில வேலையில சிலது சகிச்சு கொண்டு நம்மளுக்காக சில காரியம் செய்வான்.
ஆனா இந்த சிநேகிதர் தன் ஜீவனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர் உன்னை ஒருத்தன் 1 மைல் தூரம் போக பலவந்தம் பண்ணானா நீ 3 மைல் தூரம் போகணுவாரு. ஏன்னா உங்ககிட்ட ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு சில ஆர்டரை அவரை ரெடி பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட கொடுப்பாரு. நீங்க நிறைய சில இதெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த நேரத்தில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு, நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு தோணும். திடீர்னு யாரா ஒருத்தவங்க ஏதாவது ஒரு உதவின்னு கேட்பாங்க. நம்ம செய்ய முடியாம சுச்சுவேஷனா இருக்கும், செய்ய முடியாம பண்ணி போயிருந்திருப்போம். ஆனா நம்ம ஜெபத்திலேயோ எதுலயோ ஒண்ணுல நம்மளை போட்டு கலக்கிட்டு இருக்கோம், துக்கமா வேதனையா இருக்கும். ஏன்னா நீ செய்வையா செய்ய மாட்டியான்னு அனுப்புனதே அவர் தான். டேய், நான் உன்னை சிநேகிதன்றான்டா, அவங்க எல்லாரும் என்னுடைய ஆர்டரா, என் பிள்ளைங்க, என் பிள்ளைய வாங்கிட்டு அனுப்புறேன், நீ என்ன செய்யற? அல்லேலூயா. சிநேகிதனா இருந்தா எல்லா காலமும் சிநேகிப்பான். அல்லேலூயா. சிநேகிதனை குறித்து வேதத்திலே பல காரியங்கள் கொடுத்திருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே ஒரு காரியம் குறிக்கப்பட்டிருக்கிறது. நாம் எடுத்துக்கொள்வோம். வாசிங்க. அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரியம்னா, ஒரு 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 வேலைக்காக ஒரு காலையிலேருந்து ஒரு அறுவடை நடக்குது. காலையில வேலைக்கு வந்தாங்க, அவங்ககிட்ட சம்பளம் பேசியாச்சு, ஒரு பணம், நீ வேலையை பாரு. அவன் அறுத்துக்கிட்டு இருக்கான். 11 மணிக்கு ஒரு டீம் வருது. இவர் அவரை பார்க்கிறாரு. வாயா, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன், உள்ள வா. அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. என்ன பேசினாரோ அந்த ரூபா, உள்ள போ. 4 மணிக்கு ஒருத்தர் வரான். 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வேலை முடிய போகுது. அவனை உள்ள வந்தோடனே அவனுக்கு நல்லா கவனிச்சு பார்த்துருக்கீங்களா, சில பேர் லேட்டா வருவாங்க, ஆனாலும் பிளஸ் பண்ணுவாரு. அவர் கூலியை சரியா கொடுக்கிறவர். அங்க சொல்றாரு, இவன் கேக்குறான், ஏங்க அவன் நாங்க காலையில இருந்து அறுத்துக்கிட்டு இருக்கோம், இவன் இப்பத்தான் வந்தான், இவனுக்கு அதே கூலி கொடுக்கறீங்களே. தேவனிடத்துல நியாயம் பேசனா. சில பேரு அநியாயம் பண்ணுவான், அவனுக்கு நிறைய கிடைக்கும். நம்ம யோசிப்பான், என்ன அவனெல்லாம் அவன் பெருகிட்டே போறானே, இப்படி உயர்ந்துட்டு போறானே யோசிப்பான். நம்ம உண்மையாதான கர்த்தரை தேடுறோம். ஆனா ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரமா இருக்கும், நித்திய மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வேற எங்கேயுமே அடைய முடியாது. கர்த்தர் கொடுக்கிறது உலகத்தில் உள்ளவன் எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லா காரியமும் எல்லாருக்கும் சம்பவிக்கும். ஆனா நித்திய ஜீவனோட சேர்த்து தான் கொடுப்பார். அவர் ரெட்டிப்பான நன்மையை கொடுக்கிறவர். அப்படின்னா ஒரு சந்தோஷத்தை தேடி போயிருப்பார், 2வது சந்தோஷம் சேர்த்து தான் கொடுப்பார். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை கேட்டு போனா எந்த தேவைக்கா இருக்கோ அந்த காரியத்தை கர்த்தர் கண்டிப்பா செய்வார். நம்மளை அப்படியே ஒவ்வொரு வாரமும் செய்திகளை கொடுத்து 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 நம்மளை அப்படியே புதுப்பித்து நமக்குள்ள போய் அந்த வார்த்தை நம்மளை செதுக்கி 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 அப்படியே உருவாக்கிட்டு இருக்கு. எப்படி? கர்த்தர் வரும்பொழுது நம்மை ஆயத்தப்படுத்தி ரெடியா இருப்பதற்காக. அல்லேலூயா. இங்க ஒரு காரியம் நடந்துச்சு. இவன் கேட்கிறான், அவர்களில் ஒருவன் அவனுக்கு பிரதித்திரமாக, என்னவா? சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. அநியாயம் செய்யல, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? அங்க கேட்கிறாரு, நீ கேட்ட என்ன காரியம்? ஒரு பணம். நீ என்கிட்ட கேட்டதுல ஏதாவது குறைச்சா அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஆண்டவர் ஏசப்பா கிட்ட போய், அவனுக்கு கடவுளே இல்லை, அவன் தேட மாட்டான், ஆனா உயர்ந்துகிட்டு இருக்கானேன்னு சொல்லாத. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா?
ஆதாமை தேடி ஆண்டவர் வருவாரு ஏதேன் தோட்டத்துக்கு. வந்த உடனே ஆண்டவருக்கு தெரியும், ஆனா ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? ஆதாம்கிட்ட கேட்பாரு, நீ எங்க இருக்க? ஆதாம் அத்தி மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருப்பான். அவன் சொல்லுவான் ஒரு காரியத்தை, நாங்கள் நிர்வாணியா இருக்கிறபடினாலே உங்களுக்கு முன்னாடி வர முடியாதுன்னு. யாரு கர்த்தருக்கு முன்னாடி வர முடியாது தெரியுமா? துதி இல்லைன்னு வச்சுங்களேன், ஜெபம் இல்லைன்னு, சரியான நீங்க தேவனை துதிச்சு மகிமைப்படுத்தலைன்னு வச்சுங்களேன், நீங்க தினந்தோறும் ஜெபம் பண்ணேன்னு வச்சுங்களேன், கர்த்தர்கிட்ட போறதுக்கே சில வேலைகள்ல நம்ம அந்த ஆராதனை மற்ற காரியங்கள்லாம் ஏன் தடுக்கப்படுது, உடைக்கப்படுது தெரியுமா? நம்ம தேவனோட கூட இணைஞ்சு பேசிக்கிட்டே அதுக்கு இருக்கிறதே இல்லை. சில பேர் பாருங்க, சாட்சி சொன்னா சாட்சி சொல்லும்போது எந்திரிச்சு நடந்துச்சு அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. அது அழகா சொல்லணும்னு வீட்டில் உட்காந்து அவ்வளோ ட்ரைனிங் எடுத்து இங்க வந்து உட்காந்து இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும். தேவ பிரசனத்துக்குள்ள, தேவ வல்லமைக்குள்ள அவங்க எழுந்து நின்ற உடனே அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்? தன் சாட்சியை குறிச்சு ப்ரிப்பரேஷன் பண்ணவங்க தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை சரியா எழுப்பல. நான் இந்த விட்னஸ் கொடுக்க போறேன், உங்க நாம மகிமைப்படணும். இந்த விட்னஸ் கொடுக்க போறேன், யாரா ஒருத்தன் எழுப்பப்படணும், தொடப்படணும். உங்க விட்னஸ் அவனுக்குள்ள கிரியை செய்யணும்னு நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வரணும். ஒரு 5-6 ஸ்தோத்திரத்தை, 100 ஸ்தோத்திரத்தை, 50 ஸ்தோத்திரத்தை போட்டு தள்ளுங்க. எங்க கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்யணுமா இல்லையா? கிடைக்கணுமா இல்லையா? இங்க பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க விடவே மாட்டீங்க. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெயிச்சிட்டீங்க, பலி செலுத்தி நீங்க வாங்கிட்டீங்க, ஸ்தோத்திர பலி எடுக்கிற என்ன மகிமைப்படுத்துறான். நீங்க மகிமைப்படுத்த வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க கேட்கறத அவர் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கேட்காம செய்வார். ஏன்னா வேதம் சொல்லுது, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமா செய்கிறவராம். நினைவை தாண்டி செய்வார். அதனாலதான் பரிதவிக்கிறவர். ஏங்க நீங்க என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா, இவ்வளவு வருஷம் கழிச்சு வருவீங்க, நான் வந்தோடனே அவரை கேட்பேன்னு? உங்க பாவத்துக்காக அப்ப முடிச்சிருக்காரு. இப்ப நீங்க ஈஸியா வரீங்க, ஆராதனை கூடத்துக்குள்ள ஈஸியா தேவனை ஆராதிக்க ஈஸியா. சில வேளைகள்ல நம்ம பயம் இல்லாம இருப்போம், சில துணிகர செய்வான், பொய் சொல்லுவான், கோபப்படுவான், வைராக்கியமா இருப்பான், மேன்மையா எண்ணுவான். ஆனா கர்த்தருக்கு முன்னாடி வந்து நிற்பான், மன்னிப்பாரு. அவர் இரக்கம் உள்ளவர், சிநேகிதனை போல நேசிப்பாரு. அதனால நாம செய்யற தப்பு அவருக்கு கோபம் வரும். தெரியாம ஒரு நாள் மனம் திரும்பிடுவான். அன்னைக்கு என்கிட்ட வந்து அழுவான், நான் தெரியாம பண்ணிட்டேன்னுவான். அப்பையும் நான் தான் அவனை நினைச்சுக்குவேன். அல்லேலூயா. விட்டு கொடுக்க மாட்டாருங்க, விட்டு கொடுக்க மாட்டாரு. நான் பல நாள் உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன். எல்லாரும் அந்த நான் ஸ்கூட்டி இது வச்சிருக்கும் போது அப்போ வந்து எனக்கு அப்பா, எங்க அப்பா இறந்துட்டாரு, எனக்கு அப்பா இல்லை. அப்பா இருந்திருந்தாருன்னா எல்லா பிள்ளைங்களும் கேட்டு அழுகும்போது வண்டி வாங்கி கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி எனக்கு எங்க அப்பா வாங்கி கொடுத்துருப்பாருல்ல அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா ஏசப்பா எனக்கு வண்டியை கொடுத்தாரு, ஆக்டிவா வண்டியை எனக்கு கொடுத்தாரு. அந்த அப்பா என்னை பாதியில விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா இந்த அப்பா விடல, என்னைய நான் உனக்கு செய்வேன்ட்டாரு. இந்த அப்பா வண்டி தரேன் இருக்க, கார் தரேன் இருக்காரு. எங்க அப்பா இருந்தா எனக்கு கிடைச்சிருக்குமே நினைச்சிருப்பேன். ஆனா இந்த அப்பா சொல்றாரு, நான் உனக்கு கார் தருவேன். ஏங்க, நான் கீழே விழக்கூடாதுன்னு யாரு நினைக்கிறாங்களோ இல்லையோ, அவருக்கு கவலை இருக்கும்ல, அவர் பிள்ளைகளுக்காக நான் வந்து நிக்கணும்ல, அவருக்கு கரிசனை இருக்கும்ல. ஒரு ட்ரெயில் வண்டி வந்துச்சு, காரு. அப்ப நான் ஓட்டணும்னு ஏறி உட்காந்தேன். என் ஒய்ஃபும் அவங்க அண்ணனும் கீழே இறங்கி ஓடுறாங்க தப்பிச்சு. இந்த ஆளு எதுலையாவது ஏத்தி கொன்றுவான, எதாச்சும் ஆதருமான், வாங்க நம்ம பஸ்ல ஏறி போயிடலாம் வீட்டுக்குன்றாங்க, இல்ல ஆட்டோ பிடிச்சு கூட போயிடலான்றாங்க.
தேவன் நம்மளை எப்படி விடுவாரா? அல்லேலூயா. அவர் செய்கிற விதம் வேறு. ஆச்சரியம்தான். பாருங்க, இந்த உலகத்துல ஒஸ்டா நம்ம இருந்தா கவலையப்படாதீங்க. அவன்கிட்ட நீ எப்பயுமே நல்ல பேர் வாங்கவே முடியாது. ஆனா அவனை நல்லவனா மாத்திர ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் கைய பிடிச்சுக்கிட்டேன்னா இந்த உலகத்துல எல்லாரும் மேன்மை உள்ளவனா ஒன்ன சொல்றபடி அவர் மாத்தி போடுவாரு. அவர் பார்வைக்கு. அதனாலதாங்க ஏங்க, நீங்க இடர்ல உண்டாக்காம இருக்குன்னு சொல்லி கத்த சொல்றாரு. நீங்க வேணான்னு ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு பொட்டை எடுக்கிறீங்க, ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு கொலுசு கழட்டுறீங்க, ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னு ஒவ்வொன்றா நீங்க தூக்கி போடுறீங்க. ஆண்டவர் உங்களை அழகுள்ளவங்களா மாத்திக்கிட்டு இருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? பரலோகத்துல கர்த்தர் உங்களை ஏற்றபடி மாத்தி கொண்டிருக்கிறாரு. ஒண்ணு. ரெண்டாவது, எப்படி உங்களை சிருஷ்டிச்சாரோ அப்படி திரும்ப மாத்திக்கிட்டு இருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? நான் இந்த குழந்தைய அவனை உலகத்துல கொண்டு வரும்போது காதுல 7-8 தோட மாட்டி பிரசவ டயத்துல சிக்கிக்கிட்டு அப்படியா இருந்துச்சு. வெளியே வரும்போது ஜல்லு ஜல்லுன்னா வெளியே வந்தீங்க. ஏங்க, விளைக்கரையும் எவன் கொடுக்கறானோ அவன் மேன்மையான ஆசீர்வாதம் பெறுவாங்க. இங்க பாருங்க, கர்த்தர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு, ஒரு வேளை புரியாம இருக்கலாம். ஆனா மேன்மையானதை நீங்க போய் தொடணும்னா நிறைய விஷயத்தை இழந்துதான் ஆகணும். ஒரு 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 15 நிமிடம், ஒரு 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 அரை மணி நேரம், ஒரு 5:30 இருக்குன்னு வச்சுங்களேன். 5:30க்கு எனக்கு ஒரு வயிற்றுல வலி வந்துருச்சு. 6 மணி தொடுறதுக்குள்ள என்னை சுருட்டி கீழே போட்டுருச்சு. கதவு அடைச்சிருக்கு. யார்கிட்ட கத்துவேன், யாரை கூப்பிடுவேன், என்ன செய்வேன்? பிரேயருக்கு வரணும். இந்த வலியோட வேதனையை தெரிஞ்சுக்கிட்டு அந்தோணி அம்மாளுக்காக கதறி கதறி அழுது ஜெபிச்சேங்க. எங்க போச்சுன்னே தெரியலங்க. வலி அப்படியே இறங்க ஆரம்பிச்சிச்சுங்க. என் பிள்ளை பக்கத்துல சரியா போயிரு, அம்மா சொல்லுவான் அப்படின்னு நினைச்சு. எங்க அப்பாவுக்கு கேட்டுருச்சு, கதவை அடைச்சு கத்துனது. நான் அழுத கண்ணீர் அவர் பார்த்தாரு. நான் விசுவாசிக்கிறேன், என்னைய சந்திக்க வந்தவர் அந்தோணி அம்மாளை சந்திச்சிருப்பாருன்னு. நல்ல செய்தி வரும் பாருங்க. ஏன்னா இவர் உயிரோடு இருக்கிறார். இவர் உயிரோடு இருக்கிறார். இயேசுவானவர் உயிரோடு இருக்கிறார். நீங்களும் நான் அவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். அவர் சொல்றாரு, நான் உனக்கு அநியாயம் பண்ண மாட்டேன். உனக்கு என்ன கூலியோ அது கரெக்டா கிடைக்கும். நான் உனக்கிட்ட கொடுக்கிறேன்னு சொன்னதை கரெக்டா சரியா நான் கொடுப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னார்னா கொடுப்பாரு. என்ன தெரியுமா? விசுவாசம் எப்ப தொடங்கும் தெரியுமா? விசுவாசம் எப்ப தொடங்க தெரியுமா? அந்த நெருக்கடியை கடைசி எட்ஜில் கொண்டு வச்சுட்டு பேசாம இருப்பாரு. அவரை நம்பி நிக்கிறீங்களான்னு நிப்பாரு. நம்பி படகு விட்டு இறங்கினவன் அவர் கையை பிடிப்பான். நீ எவ்வளவு ஆழத்துக்குள்ள போனாலும் சரி, வாடான்னு சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், உன் கையை பிடிக்க நிப்பாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஒருத்தன் காட்டி கொடுக்க வந்திருக்கான், அவனை சிநேகிதனே சொல்லிட்டு இன்னைக்கு சொல்றாரு. இந்த சிநேகிதனேன்றது பதம், அந்த வார்த்தை மேன்மையுள்ள வார்த்தை. நான் எல்லா சிநேகிதனிடத்துல என்னுடைய ரகசியங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட அவருடைய ரகசியத்தை பேச நினைக்கிறாரு. நீ சிநேகிதனா மாறு. நீ சிநேகிதனா மாறினா தேவனுடைய ரகசியம் உனக்கு தெரியும். தேவனுடைய பாரம் உனக்கு தெரியும். பிதா அனுப்பின நோக்கம் உனக்கு புரியும். என்ன காரியத்துக்காக நீ வந்திருக்கியோ அது உனக்கு நிறைவேறும் காலம் இது. கர்த்தர் உன்னை தன் சிநேகிதனுக்கு ஒரு குறைவின் நடத்துவார். சிநேகிதனுக்காக சகிச்சவர் எல்லாத்தையும். அல்லேலூயா. அதனாலதான் அவன்கிட்ட கேட்டாரு, நான் உனக்கு அநியாயம் செய்யல, உனக்கு பேசினதை கொடுப்பேன். அல்லேலூயா. அப்ப கூட சொல்லும்போது சிநேகிதனே,
ஒருத்தன் ஏமாத்துறீங்க, என்னை ஏன் விட்டுட்டீங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்டா கூட சிநேகிதனே அப்படின்னா என்னை உனக்கு புரியலையான்னு கேட்கிறாரு. அப்படின்னா நீ என்னை ஃப்ரெண்டா ஏத்துக்கல, அதனாலதான் நீ என்னை அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு கர்த்தர். புரியுதா? ஒரு ஃப்ரெண்ட போல அவர்கிட்ட போய் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா, சிநேகிதனை போல பழக ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க எல்லா ரகசியத்தையும் அவரோட ஷேர் பண்ணுவீங்க. கடைக்கு போயிட்டு வர்றேன், வேலைக்கு போயிட்டு வர்றேன், தண்ணி குடத்துல எடுத்துட்டு வரேன் கூட சொல்லுவீங்க. அவர் வாய்க்க பண்ணுவாரு. என்ன சொல்லுவார் தெரியுமா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. மத்தேயு 22:12 இந்த சிநேகிதனை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அங்கே குறைவில்லாமல் நடத்துகிற தேவன் இங்கே ஒரு காரியத்தை சொல்றாரு. மத்தேயு 22:12 சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். ஒரு காரியம் இங்கே சொல்லப்படுகிறது. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாம இங்கேயும் வந்த. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வஸ்திரம் உண்டு. இங்க சர்ச்சுக்கு போட்ட ஒரு ட்ரெஸ் கல்யாணத்துக்கு போட்டு போவீங்களா? இருக்கீங்களா? நீங்க சர்ச்சுக்கு போட்டு போற ட்ரெஸ்ஸ கல்யாணத்துக்கு போட்டு போவீங்களா? கல்யாணத்துக்கு போட்டு வர்ற ட்ரெஸ்ஸ தெரியாதனமா கூட சர்ச்சுக்கு போட்டு வருவீங்களா? நாங்கெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் சரி, அந்த ட்ரெஸ்ஸை எங்க வீட்டில் யாராக இருந்தாலும் சரி, ஒய்ஃபான பிள்ளைகளானாலும் சரி, நானாலும் சரி, சர்ச்சுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில போட்டு போறோம். ஸ்கூல்ல ஒய்ஃபுக்கு சாரி தைக்க சொன்னா கூட பெருமை இல்லைங்க. அது கர்த்தர் சமூகத்துல அவர் கொடுத்தது. அவர்கிட்ட காட்டாம வேற யார்ட்டையும் காட்ட போறோம் நாங்க. அவ்வளவுதான் என்ன, வேற ஒண்ணும் இல்லை. அவங்க பெருமைலாம் சொல்லல. போட்டு போறத ஒரு புது சுடிதார் எடுத்துட்டாங்கன்னா டீச்சர்ஸ்க்காக, இந்த டீச்சர்ஸ் மீட்டிங்காக, இல்ல டீச்சர்ஸ் பேரண்ட் சந்திக்க போறாங்க, சண்டே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்புறம் தான் அது அங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. முதல்ல கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தை கொடுத்தோம்னா அவர் என்னைய அவன் மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பான்னு அவர் கொடுக்கறத கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நீங்க தேட தேவையில்லைங்க உலக காரியத்தை. கல்யாண வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம்? கல்யாண வஸ்திரம் என்னெல்லாம் இருக்குங்க? பட்டு சேலை இருக்குமா? நகை நட்டு போல்ட்டு எல்லாம் இருக்குமா? செருப்பு கூட அன்னைக்கு புது செருப்பா போட்டு போவான். அதுவும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றபடியா இருக்கும். தோடு அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றபடியா இருக்கும். நெக்லஸ் அந்த கல் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றபடியா இருக்கும். எல்லாமே அதுக்கு ஏற்றபடியாக இருக்கும். என்னைக்காவது ஏசப்பா பார்க்க வரும்போது, நான் உங்களை மேன்மையான வஸ்திரத்தினால, உயர்ந்த வஸ்திரத்துல உங்களை ஆராதிக்க வர்றேன் ஆண்டவரே. என்ன வஸ்திரம்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை. கல்யாண வஸ்திரத்தை நாங்க இங்க உடுத்த மாட்டோம். இங்க பரிசுத்த வஸ்திரம் இருக்கு. கம்யூனியன் வாங்கும் போதாவது ஒயிட் வஸ்திரம் போட்டு வாங்கயான்னு சொல்றேன். அப்ப ஒயிட் வஸ்திரம் ரொம்ப இதா, நாம இடர்ல இருக்க வேணாம் யாருக்கும். நம்ம சாட்சியா இருப்போம். எத்தனை பேருக்கு புரியுது? அன்னைக்கு ஒயிட் வஸ்திரத்தை எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு பைபிளை தூக்கிட்டு வந்தா கொஞ்சம் சாட்சியா இருப்போம். தெருவே நீங்க பைபிள் எடுத்து நடந்து வர்றதை பார்க்கட்டும். கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, வீட்டில் எப்படி பேசுது, தெருவே கேட்குது, ஆனால் பைபிள் எடுத்துட்டு போகுதுன்னு. கொஞ்ச நாள்ல அந்த பைபிள் அப்படியே நம்மளை அங்கே தெருவில் விடும்போது நம்மளை மாத்திக்கிட்டே வரும். பைபிள் எடுத்திருக்க, கவனமாரு, பைபிள் எடுத்திருக்க, கவனமாரு. அந்த பைபிள் பட்டையை நம்ம கிட்ட இருக்க நான்லாம் ஒரு சின்ன பேக் மாதிரி போட்டு பைபிளை எப்பயுமே பையிலேயே வச்சு கையிலேயே வச்சிருப்பேன். எங்க போனாலும் ஏதாவது ஒரு கேப் கிடைச்சாச்சுன்னா 5 நிமிஷம் உட்காந்து பைபிளை வாசிக்கிறது.
இப்பெல்லாம் பைபிள் அது கையில் முன்னாடி வச்சுக்கிட்டு வர்றதில்ல. ஏன்னா சொல்றவங்க யாரும் அதை செய்யறதில்ல. அதுக்காக சொல்ல வந்தேன். சரி, ஒரு ஜெபமாலை வச்சு பேசுவோம். ஏன்னா வேற ஏதாவது பேசினா என்னைக்காவது ஃபாதர் ஜெபமாலை போட்டுக்கிட்டே தெரிஞ்சிருக்காரு பார்த்துருக்கீங்களா? ஆனால் நம்ம ஆளுங்க தவறாம போட்டுக்குவாங்க. எந்த பிராமணனாவது ஈட்டி குத்தி பார்த்துருக்கீங்களா? எந்த பிராமணனாவது ஈட்டி குத்தி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களாங்க? எந்த பிராமணாவது முதுகுல எல்லாம் கொக்கி மாதிரி போட்டு தேர் இழுத்துட்டு வந்து மேலே தொங்கி அழகு குத்தி ஈட்டி குத்தி எடிட்டு எங்கேயா பார்த்துருக்கீங்களா? எந்த ஃபாதராவது கழுத்துல எப்ப பார்த்தாலும் ஜெபமாலை போட்டுக்கிட்டே பார்த்துருக்கீங்களா? ஆனா நம்ம மற்ற எல்லா பாவம் செய்வாங்க, வாயை திறந்த கெட்டாவை தவிர, ஆனா ஜெபமாலை ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. இருக்கா இல்லையா? நல்ல வேளை நாங்க தொடல, இல்லைன்னா இருந்தாலும் என்னையும் திட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லி சோத்திரம். எந்த பிராமணனும் எந்த இடத்துலயுமே கெடா வெட்டுறது இல்ல. ஆனா மத்தவன் செய்யறான். நம்ம அப்பா ஒரே வார்த்தையில ஈஸியா, இடல் உண்டாக்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. நம்ம யாருக்கும் இடலா இருந்துடக்கூடாது. நாம செய்யற காரியம் மற்றவங்களுக்கு இடல் ஆயிடுச்சுன்னா அவன் கேட்க மாட்டான், இவர் வருவாரு. நீ அப்படி இருக்காத, இப்படி வாழாத, நீ மற்றவங்களுக்கு இடலா வாழாத. உன்னை குற்றம் சாட்டிடவே கூடாது. நீ அப்பா பிள்ளை, நீ பைபிளை தூக்கிட்டு வர்ற, உன்னை பார்க்கறான், நீ சாட்சியா மாறணும். என்னைக்கு நீ பைபிளை தூக்குறேன் அப்படின்னு உள்ளத்துல உனக்கு ஒரு பயம் வருதோ, அன்னைக்கு உன்னை சுத்திக்கிட்டே இருப்பாரு. உன்னை மேன்மையான இடத்து கொண்டு வர்றதுக்கு அவர் விரும்புவார். அல்லேலூயா. அவ்வளவு நல்லவர். சங்கீதம் 35:14 ஒரு வஸ்திரத்தை கொடுத்து போடப்பட்டிருக்கிறது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனை போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். துக்க வஸ்திரம் பார்த்திருக்கீங்களா? துக்க வஸ்திரம் தெரியுமா உங்களுக்கு? என்னங்க துக்க வஸ்திரம் தெரியுமா உங்களுக்கு? இவங்கெல்லாம் எங்கேயோ இருந்து வந்திருக்காங்க நினைக்கிறேன். இவங்களுக்கு தெரியாது, இந்த கருப்பு ட்ரெஸ் இதெல்லாம் தெரியவே தெரியாது. துக்க வஸ்திரம் பார்த்துருக்கீங்களா? யாரா இறந்த வீட்டுக்கு போனோன்னா கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு போவாங்க. ஏன் அது? துக்கத்துல இருக்காங்களாம், துக்கம் கொண்டாடுறாங்களாம். இங்க தாவீதுக்காரர் சொல்றாரு, துக்க வஸ்திரம் உன் தாய்க்காக நான் உடுத்தினேன். சிநேகிதனே, அப்ப மற்ற குடும்பத்தார் எப்படிப்பட்டவங்களாம்? என் குடும்பம் போல உன் தாய்க்காக நான் துக்க வஸ்திரம் படுறேன். போட முடியுமா? அது அவங்க பிரச்சனை, நமக்கு எதுக்குப்பா அப்படின்னு போயிடுவான். கர்த்தர் இங்க கொண்டு வராரு என்னன்னு, துக்க வஸ்திரம். லூக்கா 9:29 அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. இது என்ன வஸ்திரம்? வெண்மையான வஸ்திரம். எதனால வந்துச்சு? அங்க துக்கத்தினால கருப்பு ட்ரெஸ் வந்துச்சு, துக்க வஸ்திரம் வந்துச்சு. இங்க அவருடைய வஸ்திரம் என்னவா மாறிச்சு? வெண்மையா மாறிச்சுன்னா எங்க இருந்தாரு, என்ன செஞ்சதுனால வந்துச்சு? எங்க வசனத்துல தாங்க போட்டிருக்கு. எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பாக்குறது பார்த்தா நான் தப்பா சொல்லிட்டேனோ இல்ல வேற எதையும் சொல்லிட்டேனோ. அவர் ஜெபம் பண்ணும் போது என்ன வஸ்திரமாச்சு? ஏன் நான் உங்களை வெள்ளை ட்ரெஸ் போடணும்னு சொன்னேன் தெரியுதா? ஜெபம் பண்ண வரும்போது வெள்ளை ட்ரெஸ் போட்டு வா, இந்த சபைய கொஞ்சம் அப்படி காட்டுவான். ஏதோ பரிசுத்தத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க, அவர் பிரகாசமா மாத்துவார் தான். சில இப்ப ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா யூடியூப்ல இருந்து போடுவாங்க, அங்க இருந்து ஏதாவது ஒன்று வரும் கமாண்ட். அது என்ன வெள்ளை ட்ரெஸ் போட்டா நீங்கெல்லாம்
இதா பரிசுத்தமா? கட்சிக்காரங்க எல்லாரும் வெள்ளை ட்ரெஸ் தானே போடுறாங்க. இந்த வெள்ளை வஸ்திரம், இந்த வெண் வஸ்திரம் வேறங்க. பரலோக மகிமை மூடுறதுங்க. ஆதாம் மேல இருந்த அந்த வஸ்திரம், அந்த மகிமை, அதுதாங்க இன்னைக்கு சொல்லப்படுது. அல்லேலூயா. அததான் ஆதாம் இழந்து போயிருந்தான். ஆண்டவர் கேட்டாரு, ஆதாம் சொன்னான், நான் நிர்வாணியா இருக்கேன். அப்ப ஏசப்பா கேட்டாங்க, தேவன் கேட்கிறாரு, யார் உனக்கு அறிவித்தது? நான் உனக்கு சகலத்தையும் கொடுத்திருக்கேன், நீ இல்லாதவள் என்று உனக்கு யார் அறிவிச்சான்? நான் உன் கூட இல்லைன்னு யார் உனக்கு அறிவிச்சான்? நான் உனக்கு செய்யவே மாட்டேன்னு யார் உன்கிட்ட சொன்னான்னு இப்ப கேட்கிறாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்னைக்கு கொடுக்க மாட்டேன், நான் உன் கூட வர மாட்டேன்னு நான் உன்கிட்ட சொன்னா? அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்து. இது வெண்மையான வஸ்திரம். நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவரை துதிக்க நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வஸ்திரத்தை நீங்க மாத்த ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. வஸ்திரம் மகிமையை கொண்டு வந்துச்சுன்னா மகிமை நிர்வாணத்தை மறைக்கும். அல்லேலூயா. அது நிர்வாணத்தை காட்டாது. ஆதாம் அந்த மகிமை இழந்தவனே தான் அவன் நிர்வாணியா இருக்கேன்னு சொன்னானே. அப்ப எதுவும் ட்ரெஸ் போட்டிருந்தானா ஆண்டவர் சொல்லும்போது? அப்ப பைபிள் வாசிக்கல அதானே? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் எடுங்க, 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். என்ன செஞ்சிட்டாங்க? ட்ரெஸ் போட்டாங்களா போடலையாங்க? அதனாலதான் பாஸ்டர் நாங்க அப்படி சொன்னோம். ஆனா அவங்க ட்ரெஸ் போட்டிருந்தா சொல்லி இருந்திருப்பான். இலை தானே போட்டிருந்தாங்க, அதனால சொல்லல நாங்க. அப்படியா? என்ன இல்ல, வஸ்திரம் இல்லாம இருந்தவங்க என்னாச்சு, ஒரு ட்ரெஸ்ஸை உண்டாக்கிட்டாங்க. உங்ககிட்ட கர்த்தர் ஒரு விஷயத்தை கொடுக்கலனா அது மூலமா உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரப்போகுதுன்னு நிப்பாட்டி வச்சிருக்காருன்னு அர்த்தம். என் பிள்ளை துன்பப்படும்னு நான் நிறுத்தி வச்சிருக்கேன்னு அர்த்தம். நீ வலுக்கட்டாயமா அதை போய் செஞ்சேனா அதன் மூலமா ஒரு காரியம் நடக்கும். அவனுக்கு வேணான்னு அதை ஒதுக்கி வச்சதை அவன் போய் செஞ்சதுனால தேவனுடைய மகிமை அவனை விட்டு போயிருச்சு. நீங்க தேவன் வேணான்னு சொன்னதை நீங்க போய் செஞ்சீங்கன்னா தேவனுடைய மகிமை உங்களை விட்டு விலகிருச்சுன்னா நீங்க வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு ஒப்பா இருப்பீங்க. நீங்க அப்படி மாற்றப்படுவீங்க. அதை தான் சொல்றாங்க ஏசப்பா. நான் சொல்றதை கேளு, நான் தருவேன்னு உன்கிட்ட சொல்லிட்டேன்னா தருவேன். உனக்குன்னு நான் செய்ய வேண்டியதை சரியா செய்வேன். உன் பணம் வரும். எத்தனை மணிக்கு நீ இங்க சபைக்கு வந்தாலும் சரி, எத்தனை மணிக்கு நீ ஆராதனை சரி, உனக்குன்னு எடுத்து வைத்திருக்கிறது. அப்ப முடியும் போது நாத்துமாவை கத்தரி சோத்தரி சொல்லும் போது சோத்தரிக்க வரலாமா பாஸ்டர்? இப்ப சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சாப்பாடுக்கு என்ன செய்வோம்? மெதுவா போய்க்கலாம். சோறு தானே, பிரியாணி தானே. அப்ப என்ன செய்வீங்க? பந்திக்கு என்னங்க, கல்யாணத்துக்கு போறீங்க. ஏன்னா இவங்க எல்லாம் சாப்பிட்டதே இல்லை கல்யாணத்துக்கெல்லாம் போய், எல்லாரும் ஒரு மாதிரி என்னை பார்க்கறதும். கல்யாணத்துக்கு போறீங்க, ஒரே கும்பல் 500 பேருக்கு மேல இருக்காங்க. சரி, நீங்க என்ன செஞ்சிருவீங்க? ஐயோ கூட்டம் நெரிச்சனா நம்ம சரியா வராது, நம்ம முதல்ல சாப்பிட்டுட்டு போய் போட்டோ எடுத்துட்டு மையை கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு வருவோம்னு ஓடுவீங்களா இல்லையா? பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்னா என்னங்க அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? எப்பா தெரிஞ்சதை சொல்லுங்கய்யா. பந்திக்கு முந்து முதல்ல ஓடி போய் சாப்பிட்டுறேன் தானே.
நம்ம வலது கை இருக்குல்ல, நம்ம வலது கை, அது பந்திக்கு முந்தணும். படைக்கு பிந்தணும்னா வில் எடுக்கும் பொழுது இந்த கை என்ன செய்யணும்? பிந்தணும். வில் எடுத்து அடிக்கும் போது அதுதான் அர்த்தம் சொல்லுது. பந்திக்கு முந்தணும். படைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பிந்துறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அம்பு தூரமாக போகும். அதுதான் அர்த்தம். நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிடறோம்? தடாமடான்னு போய் டேபிளை உடைச்சி, நாம் போனதுக்கு அப்புறம் அந்த பேப்பர் விரிச்சாங்கன்னா நல்ல வேலை, நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பேப்பரை விரிச்சாங்க, முதல்ல போயிட்டோம்லன்னு. அவன் சொல்லுவான், வேறு முதல்ல வந்துட்டாங்கன்னு சொல்லி சாப்பாடெல்லாம் வச்சு சாப்பிட்டு போனோன்னே 2வது ரவுண்டு வராங்க பாருங்க, என்னங்க இவ்வளோ கறியா வைக்கிறீங்க? இல்லை, வந்தவன் வெறுஞ்சோரா இருந்துச்சு, மேலே உள்ளதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், கறி கீழே மாட்டி இருந்திருக்கு, எனக்கு தெரியாமல் போச்சேன். கை கழுவும் போது இந்த சத்தத்தை கேட்டால் எப்படி இருக்கும்? நம்ம போய் கை கழுவிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் எங்களை பார்த்தா சாப்பாடுக்கு அலையிற மாதிரியா தெரியுது. அந்த அர்த்தம் இல்லைங்க, ஜாலியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அதை கேட்கும்போது மனசெல்லாம் உடஞ்சி, அட்டாடா 2வது பந்தி கூட வந்திருக்கலாமோ, அப்புறம் எதுக்கு அந்த பழமொழியை சொன்னாங்க பந்திக்கு முந்துன்னு? அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வெண்வஸ்திரத்தை காண்பிக்கிறார். அல்லேலூயா. எப்ப வருமா அந்த வஸ்திரம்? மாறுமா? ஜெபம் பண்ணும் பொழுது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 நிமிஷம் இருக்கு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். என்ன சொல்ல போறாரா? என்ன தராரா? என்ன வஸ்திரம் கொடுக்கிறாரு இங்க? என்ன வஸ்திரத்தை பத்தி சொல்றாரு? வெண் வஸ்திரம். வெண் வஸ்திரம் யாரு கொடுப்பாராம்? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. எதை ஜெயிக்கிறவனுக்கு? எதை ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு? பாவத்தை ஜெயிக்கிறவனுக்கு, உலகத்தை ஜெயிக்கிறவனுக்கு, உலக காரியத்தை ஜெயிக்கிறவனுக்கு. ஏங்க, கல்வாரிக்கு போனா மகா பெரிய வெற்றிங்க. கல்வாரியில கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாருங்க. அதெல்லாம் வரதாங்க போகுது. ஆண்டவர் ஒரு காரியத்தை வைக்கிறாரு. நீ எதற்கு இங்க வந்திருக்க? உலகத்துல கிடைக்கிறத வாங்கிறதுக்காக என்கிட்ட வந்திருக்கியா? இல்ல இந்த உலகத்துல கிடைக்காத ஒண்ணு இருக்கு, அது நீங்க தானே அவரை கேட்டு வந்திருக்கியா? கேட்காத அவரை கேட்டு வந்தேன்னா உன் வாழ்வில், உன் வாழ்க்கையில எல்லாமே அவரே தான் இருப்பார். அவரா இருப்பார். அவ்வளவும் கொடுத்து நிறைவாக்கி நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் அத்தனை ஆசீர்வாதத்தையும் தேவன் ஜெயம் கொள்ளுகிறவன் என்ன செய்ய போறானா? அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். எப்ப தைரியமா போட ஆரம்பிப்போம் தெரியுமா? பாவத்தை ஜெயிச்சு வந்தா. கோபத்தை ஜெயிச்சிருக்கோமா? வைராக்கியத்தை ஜெயிச்சிருக்கோமா? பொய் சொல்றது ஜெயிச்சிருக்கோமா? எதெல்லாம் நம்ம யோசிச்சு ஆராய்ந்து பார்க்கணும். நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம், மேட்டிமையான சிந்தனை, மற்றவர்களை பார்க்கிற பார்வை, ஏளன பார்வை, இதுல ஏதாவது ஜெயிச்சிருந்தோம்னா ஆண்டவர் சொல்லாரு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். தேவன் கொடுப்பார். அந்த வஸ்திரம் மேன்மை உள்ளதா இருக்கும், மகிமை உள்ளதா இருக்கும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க அந்த வஸ்திரம் உடுத்தி இருக்கிறவங்க. அல்லேலூயா. ஜெயிக்கிறவனுக்கு தான் இந்த வஸ்திரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். கல்யாணத்துக்கு வந்தவன் எப்படிப்பட்டவனா? எந்த ட்ரெஸ் போட்டிருந்தானா? வஸ்திரம் இல்லாம வந்தானா. கல்யாண வஸ்திரம் ஏன் அவன்கிட்ட இல்லைன்னு கேட்கிறாரு. அப்படி கேட்கும் போதே அழகா கேட்கிற, சிநேகிதனே, நண்பனே, கல்யாண வஸ்திரம் இல்லையா? தேவனை, ஏசப்பாவை சந்திக்கிறதுக்கு ஒரு வஸ்திரம் உண்டு. வெண் வஸ்திரம், மகிமையுள்ள வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை நாம தேடணும். நாம தேட தேட தேவனுடைய சமூகத்தில் நெருங்க நெருங்க ஆட்டோமேட்டிக். இப்ப பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல இயேசுவானவர் ஜெபம் பண்ணும்படிக்கு ஒரு மலை மேல ஏறி போவாரு. அங்க போன உடனே நடந்த காரியம் என்ன? அவர் ஜெபம் பண்றதுக்கு அங்க வந்திருக்காரு. அப்ப நடக்கக்கூடிய காரியத்தை வாசிங்களேன். அவர் ஜெபம் பண்ணுகையில்
அவருடைய முகரூபம் அதுவாவே மாறிக்குச்சு. அடுத்து சொல்றாரு, அவருடைய வஸ்திரம் வெண்மையா பிரகாசிச்சு. மத்தவங்க பாக்குறாங்க. எந்த காரியமோ மத்தவங்க பாக்குற மாதிரி மாறும். நீங்க போய் நான் ஏசப்பா பிள்ளைன்னு உங்களை அடையாளப்படுத்த தேவையில்லை. அவர் உங்களை அடையாளப்படுத்துவார் என் பிள்ளைன்னு. அவர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்வாரு. ஒருத்தவங்க உங்கள்கிட்ட இருந்து ஆதரவு கேட்டு வந்தா, ஒரு காரியம் எடுத்தா, ஜெபம் பண்ணுங்க. முதல்ல ஜெபம் பண்ணுங்க. வாங்க ஜெபம் பண்ணுவான் ஏசப்பா. அப்புறம் நீங்க அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க. அந்த ஆசீர்வாதம் அவங்க வீட்டுக்கு கடந்து போகும்போது நாங்க ஜெபம் பண்ண பிறகு ஏசப்பா அந்த சகோதரி உள்ளத்துல பேசி அதை எங்களுக்கு கொடுத்தாருன்னு அவங்க வாங்கிட்டு போகும்போது, அவங்க ஜெபம் பண்ணாதான் இது கிடைக்கின்றது அவங்களுக்கு பழக ஆரம்பிப்பாங்க. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஜெபம் பண்ணணும். உங்க வஸ்திரம் மாறணும்னா நீங்க ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வஸ்திரம் மாறுங்க. சிநேகிதன் அளவுக்கு போகணும். நல்ல சிநேகிதனா மாறணும். அப்படி மாறினீங்கன்னா உங்க வஸ்திரம் ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுமா. கர்த்தர் நல்லவர். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த மாதத்துல இந்த கடைசி ஆண்டவரே கர்த்தாவே எங்களை நெருங்கி வர பண்ணியிருக்கிறீங்க. உமக்கு சித்தமானதை கையினால வாய்க்க பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கு நாங்க நம்புறோம், இந்த சிநேகிதன் என்பது நெருங்கிய உறவு என்பது நாங்க அறியும்படிக்கு நீங்க காண்பித்திருக்கீங்க. அதுல பல ரகசியம் வெளிப்படும். பல ரகசியம் அதுல பகிர்ந்து கொள்ள அது உருவாக்கப்படும். அப்படி வரும்பொழுது நீர் ரகசியத்தை வெளிப்படுத்துவீர். அவர்களும் தங்களுடைய சிநேகிதனை நேசிப்பார்கள். அப்படி நெருங்கி வரும்பொழுது அவங்க முகரூபம் மாறும், அவங்க வஸ்திரம் மாறும், அது மகிமையுள்ளதா இருக்கும். எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் என்று சொன்னபடி அந்த வஸ்திரம் அவனுக்கு கிடைக்கட்டும். துதியின் வஸ்திரத்தை நீங்க வச்சிருக்கீங்க, நீதியின் வஸ்திரத்தை வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு மனிதன் நீதியுள்ள காரியத்தை செஞ்சு அந்த வஸ்திரத்தை உடுத்திக்கணும். யார் ஒருத்தன் துதிக்கிறானோ அவன் மேல துதியின் வஸ்திரம் இறங்கிரும். அவன் துதிக்க துதிக்க பிசாசுகள் அலறி ஓட ஆரம்பிக்கும். நீ துதிச்சேனா கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வருவார். இன்னைக்கு நிறைய பேர் பிரபலமாயிருக்கிறாங்க. நீ கவனிச்சு பாரு. தேவனை துதித்தபடினால அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. நீ உயர்த்தப்பட வேண்டும் என்றால் தேவனை மகிமைப்படுத்து, தேவனை உயர்த்து, தேவனை துதித்து நீ மகிமைப்படுத்து. கர்த்தர் உன்னை உயர்த்துவா. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, மேன்மையாய் உயர்த்தி சாட்சியாக்கு உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சிநேகிதனே, எண்ணத்துக்காய் வந்தாய் என்று அவனை ஆண்டவரே யூதாஸ் காரியத்தை கேட்டீங்க. இன்னைக்கு இவங்களை நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்களோ அந்த காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளைகளை ஆசீர்வதி, தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.